கந்தா அப்பா அயல்நாடு பட்ட படிப்பு சென்றவன் உன்னை கரவாக அழைத்த காரணம் எனக்கோ வழிதாகி விட்டது. என்னை காடு வாவாய் அழைக்கிறார் வீடு கோவில் உடைக்கிறது. அப்பா எப்ப சாவாரி இந்த நாட்டின் பொறுப்பை ஆட்சியினால் செய்ய முடியவில்லை. அதனால் உனக்கு மணிபடி சூட்டி வீரவள கரத்தில் கொடுத்து இந்த நாட்டின் பொறுப்பை உனக்கு தர போகிறேன். ஆசை உங்களுக்கோ வயதாகி விட்டது. அதனால் இனிமேல் இந்த நாட்டை என்னால் ஆட்சி செய்ய முடியாது. முடியவில்லை. நீதான் உணர்வு ஏற்றுக்கொண்டு ஆட்சி செய்ய வேண்டும் என்று என்றைக்காவது உங்களுடைய வார்த்தைக்கு நான் மறு பேச்சு பேசியது உண்டோ? இதுவரை இல்லையே. இதுவரை இல்லை. அதனால் உங்களுடைய விருப்பம் அதன்படியே செய்து விடுங்கள். ஆனால் ஒன்றப்பா, ஆனால் ஒன்றென்றால் எனக்கு மறுபடி சூட்டுகிறேன் என்று சொல்லிவிட்டது. இது யார் தலைமையில் யார் கரத்தால் சூட்டுவது? இதற்கு என்னப்பா நீ கேட்க வார்த்தை வித்தையில வித்தைகள் இருக்கிறது. இதோ இருக்கின்றார் உடைய தாய் மாமன். இவருடைய கரத்தினால் உனக்கு மடிமுடி சுற்றி விட நடைபெற போகுது. நிறுத்துங்கப்பா. அவன் யாருப்பா? ஒரு நன்றி கட்ட நாய் அவன். அவன் கரத்தால் எனக்கு மடிமுடி சுற்றி வரா. நீங்க சொல்லுங்க. அம்மா சொல்றா. நான் சொல்றேன். யார்? நம்ம கொடுக்கிற ஊதியத்துல வயிறு நாய் அவன். அவன் என்னப்பா கேட்டு வர பாடியா? 50 காசு கொடுத்து குங்குமம் என்ன நெட்ல வைக்கிறோம். 50 ரூபாய் கொடுத்து செருப்பு என்ன வாய்ப்படிக்கு வெளியில வரும். அந்த செருப்புக்கு சமயம். ஏய் பாருப்பா. இருவருமே கிறுக்குறாரு. இவங்களுக்கு தகுதியான வேலை கொடுக்க கூடாது. அதனால அவங்களை எங்க வைக்கிறோம் அந்த இடத்துல வைக்கிறோம். ஏய் நீ என்னடா நீ ஒரு எச்சால நீ ஒரு நாய் நக்கனே. நாய் நக்கனேயா? போடா நாய் நக்கனே. இவன கண்டுபுடா நாய் நக்கனேடா. நான பத்தி சொல்லிட்டேன். ஏய் அம்மா போட்டுறா. அப்பா நீங்க இருவருமே குடும்ப விஷயத்தை தலையிட்டீங்க. உங்களுக்கு செருப்பு கிட்ட கூட போடுறேன். ஓ மை காட். பாத்து பாரு. ஏன் அவரை பாத்து பிள்ளை யார் தாய் மாமா? இவனா? தாய் மாமா இல்ல மாமா, அவன் நாய் மாமா. போடா போய் ரோட்ல பீத்து விட்டு வாடா போடா. நாய் மாமான்றாங்க. அங்கே குரு உண்மையா? இவன் யார்? ஒரு வேலைக்காரன் நாய். நானா? இவன் கரத்தால் நான் மறுபடி ஏற்றுக்கொள்வதா? நாம் காலாளோட வேலையை கையால் செய்யக்கூடிய ஒரு வேலைக்காரன் நாய். இவன் கரத்தால் நான் மறுபடி ஏற்றுக்கொள்வதா? செருப்புக்கு சமமானவன் தான் இவன். நாங்க சாவனா என் தங்கை புரியுது பொண்ணு. ஒரு எச்சியல நீ நாய் நக்கிற எச்சியலடா. ஒரு பெண்ணை கொடுத்தோமா கட்டி கொடுத்தோமா அதோட போயிடணும். இந்தியா மக்கள் எங்க வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு இருந்தானே தங்கச்சி அரிசி இல்ல சோறு இல்ல அம்மா சோறு தோணுமா நாங்க தேடி வரலாம். ஒரு தங்கச்சி குடும்பம் எங்க வந்தா இனிமேல நீங்க அரிசி கொடுக்க கூடாதுங்க. நீங்க போங்க இப்ப போகலாம். வர பண்ணுங்க. அனந்தா இவனுடைய கரத்தினால் உனக்கு மணிமுடி சுற்றி வேணாம். உங்கள் கரத்தால் மணிமுடி சுட்டுங்க. இல்ல என்னுடைய தாய் இருக்காங்க இவங்க கரத்தால் சுட்டட்டும். என் தங்கை கரத்தால் சுட்டுட்டு அவங்க ஏற்றுக்கொள்கிறேன். இவன் கரத்தால் என்னால் மணிமுடி ஏற்றுக்கொள்ள முடியாது முடியாது முடியாது. சரி அவனோட கரத்தால் தேவையில்லப்பா. என்னுடைய கரத்தினால் உனக்கு மணிமுடி சுற்றி வேணாம். வருகின்ற வெள்ளிக்கிழமை என்னுடைய கரத்தினாலே நடைபெறும். போதும்பா இது போதும். அப்பா எப்போதோ நாட்டுக்கு வருவதாக நிகழ்ச்சி கிடைத்தது. இவ்வளவு தாமதமாக வருகின்றாயே என்ன காரணம் இருக்கின்றதுப்பா. நம்முடைய ஆட்சியிலே நம் நாட்டிலே பல கொள்ளைகள் கற்பழிப்புகள் பல திருட்டு வேலைகள் எல்லாம் நடக்கிறது. நம்முடைய ஆட்சி சரியில்லைப்பா. கொலை கொள்ளை கற்பழிப்பா. ஆமா அதுவும் நாங்க இருக்கும் போதேவா நாங்க காவல் எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கிறோம். இதுவரை எவருமே கிடையாது. புதுசா உருவாயிருக்கிறான். அவன் யாருன்னு மட்டும் தெரிஞ்சா யாருன்னு மட்டும் சொல்ல. அவன் நான் ஓலையத்தை சூத்த கொத்து விட்டுறான். நானும் அயல்நாடு சென்று பட்டப்படி உங்களை பார்க்கலாம் என்று அவளோடு வந்து ஆனால் வருவதையில் பார்த்தால் என்னை யாரோ ஒரு கருத்த முகமடி என்னை கொல்ல அவன்
அவன் யாருன்னு மட்டும் தெரிவிட்டான். அவன் தாலி நான் உண்டு நடத்துறேன். அவன் நாளைக்கு எத்தனை தாலி அறுத்துட்டு போனாங்க. கோஜாவில 3 லட்சம் வாங்கி தாலி அறுத்துட்டு வந்துட்டோம். செல்வராணில 2 லட்சம் வாங்கி தாலி அறுத்துட்டு வந்துட்டோம். ஒரு கம்பெனியா விட்டுன்னு வருமா? இல்ல அவள 1 லட்சம் வாங்கி தாலி அறுத்துட்டு வந்துட்டோம். இப்ப இனியாக்கு வந்துருக்கா பணத்தை வாங்கிக்கணும். எப்ப போவான தேவடியா பையன்? எல்லாம் காதி கிடக்குதா? ஆனந்தா உடைய வார்த்தையால் உரைத்தால் இப்படி ஆட்சியில் அப்படி நடந்திருக்காது. சாட்சி வேணும். சாட்சி. ஆமா சாட்சி இருக்கு. சாட்சி கிடைக்கிறான். சாட்சி பாருங்க. அந்த முகமடி கொள்ளைக்காரன் என்னை கூத்தாங்க போறாங்க. இது யாருடைய கட்டாரி? அத பதில் சொல்லு. மனமண்டவா ஆள வந்தா நீ என் பேர் இருக்கு. ஏற்கனவே ஒரு முறை உரைத்திருக்கிறேன். எதிர்நாட்டோட போர்த்துக்கு நான் குதிரையில் வேகமாக செல்லும் பொழுது என் கட்டாரி எங்கோ கீழே விழுந்து விட்டது என்று ஏற்கனவே தங்களை உரைத்திருக்கிறேன். இந்த கட்டாரி எவ்வளவு எடுத்திருக்கிறார், கருத்து அடைந்திருக்கிறார், மன்னர் இளவரசரை கொலை செய்ய முயற்சி செய்திருக்கிறார். இந்த கட்டாரி இல்லாம ஒரு சாட்சி உயிரற்றவர் பொருள். எப்படி தப்பிச்சா மாறா பாடு அது உயிரற்ற பொருள். உயிரற்ற பொருள். அது சபை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏற்றுக்கொள்ள முடியாது. உயிரற்ற பொருள் இருந்தால் நான் நம்புகிறேன். உயிர் உள்ள பொருள். அப்பா அந்த நேரத்தில் நான் வரும்பொழுது என்னை கொலை செய்ய வந்தானே, அப்பொழுது அந்த நேரத்தில் ஒரு பெண்ணானவள் அவனை போத்த கேட்டு கட்டாம அம்மா அப்பா சட்னி மாதிரி சொன்னாங்கடி. ஏய் ஏண்டி இன்னைக்கு என்ன அரண்மனை இவ்வளவு கோலாகலமா இருக்கு? இன்னைக்கு போத்தி நவராத்திரி பூஜை. ஆமா என்னோட அண்ணன் வந்திருக்காரு. அண்ணன் வந்திருக்காரா? அண்ணன் வந்திருக்காரு. அப்படியா? ஆமா. ஏய் எங்க இருக்காரு? இத பாரு. ஓ நல்லா இருப்பார். என்னங்க வணக்கங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாடா ஜவு முட்டாய் இருக்குது. கொப்பை வெளிய வச்சாங்க. இங்க பேச்சு வச்சுக்கறா. அந்த நேரத்தில் ஒரு பெண்ணானவள் என் உயிரை காப்பாற்றுங்க உரைத்தனமா? ஆமா. அந்த பெண் யார் தெரியுமா? இதோ இருக்கிற பெண் தான். எங்க ஓடுற? ஓடி அப்படின்னா நாடா அப்படி என்றால் உன்னை கொலை செய்ய வரும்போது உன்னை காப்பாற்றியது இந்த பெண் தான். நீ பாத்தி அவனா? அது எப்படி இருக்கா? நல்லா காமாட்டவா? நல்லா மலாட்ட போட்டவா? அந்த புளியாமத்தை திம்ம மாட்டானா? நல்லா பெருசாதானா? புளியா பையன் கரண்ட் வச்சுக்கிறான், மாட்டானா தீச்சிடுவான். நான் பாத்துட்டு விடுறேன். நாங்க பாத்துக்கிறோம். இப்போது நமக்கு இருந்தாலும் நடக்க போகுது. ஆமா அண்ணனுக்கு மறுபடி சுற்று நடக்க போகுது. அதனால யாரையும் நம்பாதீங்க. முதல்ல நம் கருத்தால வெற்றி மாலை போட்டு அண்ணனுக்கு மணிமுடி சுற்றணும். அதனால நான் எப்போதும் சென்று மலர்கள்லாம் பறித்து மாலையா தொடுத்து வரேன். நீங்க அதுக்குண்டான ஏற்பாடு செய்யுங்க. நான் போயிட்டு வந்து சீக்கிரம் வாடி ஆனந்தி போகலாம். போதும். ஏன் என்னமா இது மலருடைய பையன்? ஆமா. ஏமா காலங்கட்டு கிடக்குது. கண்டிப்பா உங்களுக்கு மங்க படிச்சிருக்கிறேன். இந்த காலத்துல என்ன நடக்குது என்ன போல தெரியல. அதனால நீ மலருடைய இல்லம்மா வேண்டாமா. அம்மா நான் மட்டும் போகல. என் கோயில் தங்கிட வர போறேன். சீக்கிரம் வாடி நேரம் ஆகுது போகலாம். ஆமா ஆமா மோசமான முடியல. இவ கூட நீ போகாத. ஏமா இல்லம்மா. ஐயோ இவ கூட நீ போகாத வேண்டாம். ஏமா ஐயோ இவ என்ன செய்யறா? என்ன பண்ணுவாங்க? கேட்ட கூட தண்ணி வாயில இல்லம்மா. அம்மா அண்ணனுடைய உயிரை காப்பாற்று. நீ எதுவும் செய்யதான் கூட்டி போறேன். அண்ணனுக்கு உயிர் போனதே காப்பாற்றுங்கல்ல. அப்படிப்பட்ட நல்லவ நம்மை காப்பாற்ற மாட்டாளா? அப்படி அதனால தைரியமா அனுப்புங்க. நான் போயிட்டு வரேன். அவளோடு சேர்ந்து போறேன். அப்படி சொல்ல போறியா? ஆமா. இத பாருடி அம்மா, என்னுடைய மகளுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்து அப்படியா? ஆமா அப்படியா? பார்த்து ஆரவள்ளி ஒரு நேரத்தில் இந்த ஏழை பெண்ணை இல்லை என்றால் நம்முடைய மகன் உயிர் போய் என்னை பிணமாக தான் பார்த்திருக்கீங்க. பிணமாக தான் பார்த்திருக்கணும். நம்முடைய மகன் உயிரை காப்பாற்றியவள் நம்முடைய மகளுக்கு என்ன தீங்க செய்வா? செய்ய மாட்டாங்க. என்னுடைய மகளுக்கு என்ன ஆசை தெரிகிறதா? அந்த மணிமுடி சுற்றி விழாவிலே மலரோடு சென்று மலர்களை பறித்து மாலையை தொடுத்து முதல் மாலை நம்முடைய மகள் அண்ணனுக்கு போடணுமா? இதுதான் ஆசை. போயிட்டு வரட்டும். அப்பா நீங்கள் உரைத்த பிரகாரமே
ஆனால் ஒன்றுன்றான் அப்பா நானும் பல நாடுகள் செல்ல வேண்டும். பல நாட்டு மன்னர்கள் எல்லாம் எப்படி ஆட்சி செய்கிறார்கள் என்று பார்த்துவிட்டு பிறகு வந்து இந்த மனுமனை ஏற்றுக்கொள்கிறேன். எவ்வளவு உங்களுடைய ஆசை ஆகட்டும் ஆகட்டும் அமைச்சரே அண்ணா பிள்ளைகளை நான் தான் பெற்றேன். ஆனால் தூக்கி பால் ஊட்டி சீராட்டி தங்க தொட்டில தாராட்டி கட்டியமா எப்படி கருத்து வைக்கிறாங்க போல நீங்க தான் வளர்த்தீங்க. சின்ன சின்ன பிள்ளைகள் தெரிந்ததோ புரிந்ததோ அறியாமல் ஏதோ பேசிவிட்டார்கள். அதை நீ பெருசா ஏற்றுக்க கூடாது. நான் தூக்கி வளர்த்து சின்ன சின்ன குழந்தைங்க ஒரு குழந்தை கொஞ்சம் கூட இருக்கும்போது எட்டி மார்பை ஊற்றி விட்டால் குழந்தை காலை வெட்டி எடுத்துடுறோம். நம்ம குழந்தை நினைக்க தெரியலையா? இருந்தாலும் ஒரு மன வருத்தம் தெரியுமா? அவன் பேசும்போது நீ கம்முன்னு நின்று பச்சா அதான் ஒரு சின்ன மன வருத்தம். பரவாயில்ல இருக்கட்டும். யாரு என் மச்சான் எங்களுக்கு ஏது ஈரமா மாசம் தானே மச்சான் பாசம். வாசல் தடுத்துருச்சு வேற ஒண்ணு இல்லை. இதே வார்த்தை வேற யாரா சொல்லிட்டாங்க பிடிக்கிறா கூட்டி அத்திரப்ப நானு வருகின்ற வெள்ளிக்கிழமை மணிபடி சொல்லிவிடா இருக்க வேண்டும். விழா பரவாயில்ல அவளே படாத நான் ஏன் பிறந்தேன்? ஊர் சோறு இல்ல சித்திய கேட்டேன் மாபெரும் சபை என்று பார்க்க ஒரு தாய் மாமன் என்ற ஒரு மரியாதை இல்லாம வாய்க்கு வந்து அவர் பேசுறா. நீ பார்த்துட்டு சும்மா இருக்கிறேன். இனிமேல் கொண்டு இந்த மன்னர் குடும்பம் சிரிக்க கூடாது. ஆகையால உன்னை எதுக்கு நான் 20 அந்த மத்திரமா செஞ்சு வச்சேன். 60 வயசு கிழவன் 20 வயசு பெண்ணா இருக்கு. அந்த குழந்தை தான் அந்த நாட்டை ஆளணும். அதுதான் எனக்கு பெருமை. இனிமேல் கொண்டு உன் சக்கால் தரப்பட்டு எடுத்த பிள்ளைக்கு மணிமணி சுட்ட கூடாது. கொண்டாக்காத வச்சு மெரிச்சுக்கிட்டு வரேன். சத்தியமா தேவைப்படுறீங்க. வர வைப்பெல்லாம் மொத்தம் பொக்கி போரிமாக்குது. நான் கோடு போட்டு போறேன். மணல் வரைக்கும் ரோடு போட்டுருவோம். நான் புள்ளி வச்சாக்கா நான் நடுமத்துல சாணி வைக்கிறேன். சாயில பூ வைக்கிறேன். பரவாயில்ல நான் விரல காட்டா நீங்க விரல காட்டுறீங்க. காட்டுறேன். இந்த ஆரவள்ளி இந்த முரளியே விழுங்க. நான் பேதி மாத்திரை கொடுக்குறேன். உடனே வெளி வரதுக்கு அட்டை கை அதுதான் வகுத்துக்கு சோறு சொல்லணும். அப்ப நான் மலவடை ஆகையால இதற்கொண்டு மன குடும்பம் சிரிக்க கூடாது. அவன் நல்ல முறையில் வாழக்கூடாது. எச்சார ஆமா நாய் கிடையாது. 2 இலை என்ன பார்த்துருப்பாரு. விடக்கூடாது.